ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் நல்லா நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வானல் வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். காயில் ஏதாவது ஒரு புழு இருந்தால் கூட செத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போ நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்தாச்சு. இப்போ காயெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சுட்டு அது கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலிஃப்ளவரை ஒரு எண்ணெய் ஊற்றி பட்டை கொஞ்சம், கிராம்பு 2, அன்னாச்சி மொட்டு 1, கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் 2 பொடி பொடியாக எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலே பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறைய போட்டோம்னா கசப்பாயிரும். காலிஃப்ளவர் குழம்பு வந்து கசப்பாயிரும். தக்காளி 2 தக்காளி எடுத்து நான் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கறி மசாலா தூள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா அதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு எடுத்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அரைச்ச விழுதை வந்து அதிலே ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஏற்கனவே காலிஃப்ளவரில் போட்டிருக்கோம். அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம காலிஃப்ளவரை எடுத்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலாவெல்லாம் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. காலிஃப்ளவர் குழம்பு தயார் எங்கள் வீட்டு முறையில். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.